கோவை மாவட்டம் மருதமலை அருகே கல்வீரபாளையத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பின் பேருந்து இயக்கப்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் மருதமலை சாலை கல்வீரம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கணுவாய் பகுதியில் இருந்து கல்வீரம்பாளையம் பகுதிக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாததால் ஷேர் ஆட்டோ மற்றும் தனியார் வாகனங்களில் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று வந்தனர். பேருந்து வசதி இல்லாமல் சிரமப்பட்டு வந்த மக்கள் பேருந்து வசதி கேட்டு 3 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் மாவட்ட ஆட்சியர், போக்குவரத்து துணை அமைச்சர் மற்றும் போக்குவரத்து துணை உயர் அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து மனு அளித்திருந்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்ற அரசு கணுவாய் பகுதியிலிருந்து கல்வீரம்பாளையம் பகுதி வரை அரசு பேருந்து சேவையை தொடங்கியுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் சோமையம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் 3 நடத்துனருக்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்து கொண்டாடினார்.